அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படினா என்ன, ஓகேவா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை அப்படினா என்ன அப்படினா இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? பார்த்தலாமா? பாருங்க, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பெரும்பான்மையின் வகைகள் அப்படினு பார்த்திருக்கோம். இந்த பெரும்பான்மையின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படினு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படினா இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை என்ன செஞ்சிருப்போம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த சிம்பிள் மெஜாரிட்டி பார்க்காதவங்க மேல இருக்கிற அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லிங்க் வரும். அந்த இதுல அந்த சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம். சரியா? பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4 வகை. ஒன்னு சிம்பிள், ரெண்டாவது எஃபெக்டிவ், மூணாவது அப்சல்யூட், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற ரெண்டையுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அறுதி பெரும்பான்மை எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் பார்க்க போறோம். சரியா? எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன, ஓகே, பார்லிமெண்ட்ல எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி? அறுதி பெரும்பான்மை என்ன அப்படின்னு பார்த்தலாம். இட் இஸ் a majority of the total membership of the house excluding the vacant seats. அவையில் காலியாக உள்ள இடங்களை தவிர்த்து அவையின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காலியா ஏதாச்சும் சீட் வேக்கன்ட்ல இருந்துச்சு, ஒருத்தர் இறந்துட்டாரு இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு, ஓகேவா, இல்ல அந்த தொகுதிக்கு எலெக்ஷனே நடத்தல அப்படின்னா அந்த சீட் என்ன ஆகும்னா வேக்கண்டாக இருக்கும், காலியாக இருக்கும். அப்படி மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில காலியான சீட்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்ல மெஜாரிட்டி காமிச்சிட்டோம், பெரும்பான்மை காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகேவா? மெஜாரிட்டி அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரும்பான்மை அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல மோர் தென் 50%, 50%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க, மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மெஜாரிட்டி அப்படிங்கிறதும் இந்த 50%க்கு மேல தான் குறிக்குது. சரி, சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பார்த்தா இது புரியும். பாருங்க, இந்த அறுதி பெரும்பான்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்சபா பொறுத்த வரைக்கும் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுமா? 543 தான். சரியா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். 543 லோக்சபா உறுப்பினருடைய எண்ணிக்கை. சரியா? சரி, மொத்த உறுப்பினர்கள் என்ன பார்த்தோம் இப்போ எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா அந்த வேகன்சி காலியாக இருக்கிறத நம்ம கழிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? ஒரு காலியா இருக்கிறது ஒரு 13 நம்ம வச்சுக்கிறோம். சரியா? இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். காலியாக ஒரு 13 இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543 சொல்லிட்டாங்க. சரி, இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 530 கிடைக்குது. சரியா? 530 உறுப்பினர்கள் தற்பொழுது இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இது மெஜாரிட்டினா என்ன சொல்லுவோம்? 530 டிவைடட் பை 2. சரியா? 530 டிவைடட் பை 2. அப்போ எவ்வளவு வரும் அப்படின்னா 265 வருமா? 265 பிளஸ் 1 சேர்த்தோம் அப்படின்னா 266. இதுதான் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. சரியா? அப்போ மொத்த உறுப்பினர்களை காலியாக இருக்க அந்த வேக்கன்ட் சீட்டை கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்ல நீங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அப்போ 530 நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி எவ்வளோ? 530 பை டிவைடட் பை 2. அப்போ 265 அப்படின்னு வரும். அதில் ஒரு 1 கூட்டினோம்னா அது மெஜாரிட்டி. மோர் தென் சொல்லிட்டாங்களே 50%. அப்போ என்ன வரும் அப்படின்னா 266 அப்படின்னு வரும். இது ஸ்பெஷல் மெஜாரிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இல்லை வேக்கன்ட் சீட்டு ஒரு 43 இருக்கு. சரியா? இங்கே வேக்கன்ட் சீட் நம்ம 13 போட்டுருக்கோம். ஒருவேளை 43 இருந்துச்சு அப்படின்னா 500 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 500 டிவைடட் பை 2 250 பிளஸ் 1 251 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல வேக்கன்ட் சீட்டை பொறுத்து தான் இங்க என்ன மாறும் அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நம்ம மாறும். சரியா? புரியுதா? சரி, இது எங்கெங்க கான்ஸ்டிடியூஷன்ல யூஸ் பண்றாங்க, ஓகே, பார்லிமெண்ட்ல எங்கெங்க யூஸ் பண்றாங்க, அரசியலமைப்புல எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் இன் தி ராஜ்யசபா. ஓகேவா? மாநிலங்களவையில துணை ஜனாதிபதியை நீக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை யூஸ் பண்றாங்க. ஏன் மாநிலங்களவையில துணை ஜனாதிபதியை நீக்கணும்? யார் அங்க தலைவரா இருக்கா அப்படின்னா துணை ஜனாதிபதி தான் அங்க தலைவராகவும் இருக்காரு. எக்ஸ் அபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி வழியில் தலைவரா யார் மாநிலங்களுடைய தலைவரா செயல்படுறார் அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதி தான் மாநிலங்களுடைய தலைவரா இருக்காரு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இவரை ரிமூவ் பண்ணலாம். எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை யூஸ் பண்ணி இவரை ரிமூவ் பண்ணலாம். அப்ப மாநிலங்களவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன சொல்லலாமா? மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம். மாநிலங்களவையில் 245 இருக்கும். சரியா? ராஜ்யசபால 245 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க. இதுல 255ல ஒரு 15 வேக்கண்டா இருக்கு. 15 வேக்கண்டா இருக்கு. அப்போ 230 வருமா? இதுல 230ல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அவங்க அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். அப்போ 230 பாதிக்கு மேல அப்படின்னா எவ்வளவு வரும்? 115 பிளஸ் 1. அப்போ 116 பேர் அவங்களுக்கு வாக்களிக்கணும். ஓகேவா? ஒருவேளை 15 சீட் காலியா இருந்துச்சுன்னா 116 பேர் வாக்களிச்சா வைஸ் பிரசிடென்ட் அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். இதை சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 67. சரியா? அப்போ துணை குடியரசுத் தலைவரை எந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் ராஜ்யசபா பதவி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. பட் லோக்சபால எந்த மெஜாரிட்டியில் பதவி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சிம்பிள் மெஜாரிட்டியில் பார்க்காதவங்க
பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்ப ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, லோக்சபால என்ன மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டி. சரியா? இத சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 67. சரியா? ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, மாநிலங்களவையில் துணைத் தலைவரை நீக்குதல். பாருங்க, ரிமூவல் ஆஃப் தி டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. டெபுட்டி சேர்மன் துணைத் தலைவரை நீக்கிறதுக்கும் எந்த மெஜாரிட்டி அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அத சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 90. அப்போ மாநிலங்களுடைய தலைவரான துணை ஜனாதிபதியை நீக்கிறதுக்கும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான், மாநிலங்களுடைய துணைத் தலைவரை நீக்கிறதுக்கும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி அடுத்ததும் ஈஸி தான். அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் சொல்லுவோம் இல்லையா, ரிமூவல் ஆஃப் தி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. மக்களவையுடைய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்குவதற்கான மெஜாரிட்டியும் பெரும்பான்மையும் என்ன மெஜாரிட்டி அப்படின்னா அறுதி பெரும்பான்மை தான். இதை சொல்ற ஆர்டிகல் 94. ஆர்டிகல் 94. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இரண்டு அவையிலுமே, லோக்சபாவும் இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும், இரண்டு அவையுடைய தலைவர்களும் என்ன மெஜாரிட்டில என்ன பெரும்பான்மையில நீக்கப்படுறார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லிடலாம், அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை. அப்போ அவைகளுடைய தலைவர்கள், சரியா, அது என்ன சொல்லுவாங்க, அவைகளுடைய தலைவர்கள் லோக்சபா ராஜ்யசபா, அங்க சபாநாயகர் துணை சபாநாயகர், இங்க சேர்மன். ஓகேவா? தலைவர் மற்றும் துணைத் தலைவர், இந்த 4 பேரும் எந்த மெஜாரிட்டில எந்த பெரும்பான்மையில நீக்கப்படுறாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஈஸியா வச்சுக்கலாமா? ஈஸியா வச்சுக்கலாம். இங்க மட்டும் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி யூஸ் பண்றாங்க. வேற எந்த இடத்துலயுமே கான்ஸ்டிடியூஷன்ல இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? இந்த சிம்பிள் மெஜாரிட்டி பார்க்காதவங்க மேல இருக்கிற அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெஜாரிட்டியில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.